ஈச்சர் BS6 ஃப்ரண்ட் பேக் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் SS பம்பர் ஒன்று கொடுத்துருக்கு. ஏர் கேரில் ஏர் டோர் ஏர் ஆர்னு இந்த மாதிரி ஆல் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்கு. LED ஃபிட்டிங் நார்மலாக பண்ணியிருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது எல்லாமே. ஃப்ரண்ட் மல்டிஐசல் மிரரு, நேம் போர்டு LED லைட்டு, சைடு வைசரு, இந்த மாதிரி கேரியரில் அது மாதிரி இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் SS பம்பர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு. உள்ள 2 ஹெட்லைட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். வண்டியை வேறு லெவலில் இருக்காப்புல. சூப்பராக இருக்குது, அம்சமாக அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் போகுது இந்த வண்டி. அதே மாதிரி வண்டியில் PU பெயிண்ட்டு, இது ஏசி வண்டி. இது ஏசி வித் ஏர் டோர் எல்லாம் ஆல் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கு. வீல் கேப்பர் நியூ மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம் SSல. சூப்பராக இருக்குது. சைடு சன் வைசர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. கேரியர் ஏணி பயங்கரமாக ஃபிட்டிங் இருக்குது எல்லாமே. சைடில் ஒரு பெரிய டூல் பாக்ஸ் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு. இதே மாதிரி லேட்டஸ்ட் மாடல் வீல் ஆர்ஸ் போட்டு கொடுத்துருக்கு. வண்டி பார்க்கவே பயங்கரமாக அல்டிமேட்டிக்காக இருக்குது, வேறு லெவலில் இருக்காப்புல. அதே மாதிரி வண்டி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கு. டாப் கிளாஸ் ஃபுல்லாகவே ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துருக்கான், நல்லாயிருக்கு. சைடு பாடியில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா LED லைட் பண்ணி கொடுத்துருக்கு. கீழே வந்து ஃப்ளாஷர் லைட் போட்டு கொடுத்துருக்கான். ரியர் பெரிய SS பம்பர் ஒன்று கொடுத்துருக்கு. டேஞ்சர் லைட் ஆல்டர் பண்ணியிருக்கு. பின்னாடி பெரிய டிக்கி போட்டு கொடுத்துருக்கு. பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய வைசர் ஒன்று போட்டு கொடுத்து சன் வைசரு. பிரேக் அடித்தா அந்த லைட் எரியும். அதே மாதிரி ரியர் வந்து டிக்கி பார்த்தீங்கன்னா பெரிய லார்ஜ் டிக்கி போட்டு கொடுத்துருக்கு. பக்காவாக இருக்கும். அன்சைஸு பக்காவாக பெரிய சைஸாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணி பக்காவாக ப்ளேவுட்டு போட்டு கொடுத்து தகடு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கு. டஸ்ட் எதுவும் உள்ளே வராது, அந்த அளவு பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பைப் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு. அதேமாரி இதில் டிரைவர் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். நல்லா லாக் போட்டு வச்சுருக்கீங்களே. ஸ்டெப் படி போட்டு கொடுத்து ஹேண்ட் பிரேக்கு, சீட் பெல்ட் எல்லாம் மஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஒரிஜினாலிட்டி என்ன இருக்கோ எல்லாமே அந்த ஃபிட்டிங் ஃபுல்லாகவே வந்துடுதுல. அதே மாதிரி வால் டோரில் ஒரு சின்ன கிளாஸ் கீழே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு, ஆர்ச்சி கிளாஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிளேட் போட்டு கொடுத்துருக்கு. படி ஃபுல்லாகவே நியான் லைட் பண்ணி கொடுத்துருக்கு. உள்ளே ஏறுறதுக்கே பக்காவாக வேறு லெவலில் சூப்பராக இருக்குது, அம்சமாக இருக்குது. படி ஃபுல்லாகவே SS சீட்டில் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். உடன் மேட்டு போட்டு கொடுத்துருக்கு. டிரைவருக்கு பெரிய லார்ஜ் பர்த்து, பெரிய பர்த்து. பின்னாடி ஒரு டூல் பாக்ஸ், அது மாதிரி ஒரு பர்த்து, எல்லாம் பக்கம் வந்திருக்கு. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மியூசிக்கல் சிஸ்டம் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்கு. நச்சுன்னு அமைஞ்சிருக்கு. இந்த மாடல் இந்த வண்டி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கு. நல்லா இருக்குது. இதுலேயே ஆம்பு, இன்வெர்ட்ரு, மியூசிக்கல் ஐட்டம்ஸு வித் பாக்ஸு, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இதில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு. நல்லா இருக்குது. டிரைவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் டாப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிரைவருக்கு ஒரு பஞ்ச் பாக்ஸ் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்குது. இதுலேயே உள்ள 2 ஊஃபர் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி ஒரு பெரிய மானிட்டர் போட்டு கொடுத்துருக்கு. மானிட்டரில் டிவியோடைய நம்ம ஆம்பு, பாட்டு போடுறது, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரிஜினல் டேஸ் போர்டு, அந்த டேஸ் போர்டே ஆல்ட்ரு பண்ணி பக்கா வேறு லெவல் பண்ணி கொடுத்துருக்கு. கேர் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் ஏர் மீட்ரு, ஏர் டோருக்கு உண்டான சுவிட்சு, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். பக்காவாக இருக்குது. அதே மாதிரி கேபின் டோர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு. கீழே ஃபுல்லாக உட்டன் மேடு, மேலே ஒரு ஃபுட் மேட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு. சீட்டு வந்து ரெக்ஸின் சீட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ரோசிலி ரெக்ஸினில் போட்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி SK சீட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் குவாலிட்டி வைஸாக பக்காவான ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹேர் ட்ராக் பார்த்தீங்கன்னா மோல்டட் ஹேர் ட்ராக் லாங் ஃபுல் லென்த்து. அதுலேயே 2 வாய்ஸ் வந்துடும், லெஃப்ட்டு ரைட்டு. அது போக 4 ஓவலு சரௌண்டு, இந்த மாதிரி சகலமாக இருக்குது. JBL சிஸ்டம் சரி வீடியோ பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4 லேசரு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வண்டியில் எல்லாமே கிளாஸ் டாப்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி ப்ரொஜெக்டர் லைட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கு. JBL சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கு. JBL ஆம்ப், JBL பார்த்தீங்கன்னா ஊஃபர் போட்டு கொடுத்துருக்கு. பக்காவாக 1500 வாட்ஸு. அதே மாதிரி சீட்டு நல்ல ஸ்பேஸு, ஃபுட்ரஸ் மாடலு, டபுள் ஹேண்டட் மாடல் பண்ணி கொடுத்துருக்கு. SK சீட்டு நல்ல கேப்பு, ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது. ஒவ்வொரு சீட்டுக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது எக்கச்சக்கமாக. வண்டியை வேறு லெவலில் சூப்பராக நச்சுன்னு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கிளாஸ் டாப்பும் இந்த வண்டிக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மாடல் பண்ணி கொடுத்துருக்கு. நல்லா இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் வண்டிக்கு அடுத்து ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்கோம், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி ஸ்மார்ட் டிவி, LED டிவி 43 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி போட்டு கொடுத்துருக்கு. கீழே ஒரு ஃப்ரேமு, அதுலேயுமே LED லைட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கு. நச்சுன்றிருக்கு. அது ஒரு சேஃப்டி பைப் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக AC விண்டுக்கு வர பைப்பு ஃபுல்லாகவே வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக மோல்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம்.
சைட்லேயே ஃபுல்லாக மேட் ஓட்டி கொடுத்துருக்கு. இந்த வண்டியில் ஒரிஜினல் மேட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். உட்டன் மேட் பண்ணி கொடுத்துருக்கோம்.